ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விளாக் வந்து நான் டியூஸ்டே நைட்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேங்க. இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பார்ப்போம். என்னோட பர்த்டேக்காக விஷ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே பெரிய 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 ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ஸ்னால தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இப்போ வந்து நிப்பாட்டியிருக்கீங்க. என்னோட பர்த்டேக்கு அதுவுமா வந்து மணி என்ன ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கே அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து திருச்செந்தூர் போகிறோம். இன்றைக்கி நைட்டே போகிறோம். மழை வேறு வந்துருச்சுங்க. மழை வந்து நினைஞ்சு சொதப்பிடுச்சு, பிளானே சொதப்பிடுச்சு. நாங்கள் வந்து இப்போ பஸ்ஸில் தான் போகிறோம். நாங்கள் வந்து மதுரை போய் மதுரை திருச்செந்தூர் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் ஒட்டஞ்சத்திலேருந்து டேரெக்டாக பஸ் இருந்துச்சு. ஒரே பஸ்ஸு டேரெக்டாக திருச்செந்தூருக்கு 10:30 நைட்டு 10:30 மணிக்கு பிறப்போம்னா பஸ் ஏறினோம்னா காலையில் 4:30 மணிக்கு வந்து திருச்செந்தூருக்கு இறக்கிடுவாங்க அப்படின்னு டைமிங் போட்டிருக்காங்க. ஸ்லீப்பர் கிடைக்கல, செமி ஸ்லீப்பர் தான் இருந்துச்சு. அதனால் இவங்களும் வந்து இது வரையும் பஸ்ஸில் போனதே இல்லையாம்மா. அதனால் இப்போ பரப்பிட்டோம். கரண்ட்டும் போய் இன்னைக்கு சரியான சரி வேலை பண்ணிடுச்சு. ஈவினிங்லேருந்து கரண்ட் இல்லை. தண்ணி அடுப்பில் வச்சுட்ருக்கேன். சட்னி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அரைக்க முடியாததுனால தக்காளி பஜ்ஜியாக கலந்துட்டு இருக்கேன். தோசை ஊற்றிட்டேன். ஒழுங்கு சட்னி இப்போ தான் செய்ய போகிறேன். குழம்பு சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்ட? பிரியாணியா? ஆக்சுவலாக நாங்கள் போட்ட டைம் வந்து 10:29 டைம் போட்டிருக்கேன். ஆனால் பஸ் இப்போ தான் திருப்பூரில் இருக்குன்றாங்க. கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் போய் திருப்பூர்லேருந்து என்னைக்கு வருவான்? அது இறங்கிக்கலாம். மணி 11 மணி ஆச்சு. போகலாமா? மணி 11 ஆச்சு. சரி வாங்க போகலாம். வாங்க வந்துடுவேன். தெருலைட் எரிஞ்சிடுச்சு. திருச்செந்தூருக்கு யார் யார் போகிறோம் அப்படின்னா, நான், அத்தை, மணி, பிள்ளைங்க, நான் 2 பேரும். மொத்தம் வந்து நாங்கள் 5 பேர் தாங்க வந்து போகிறோம். மாமா வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக கார் பின்னாடியே வந்து கொஞ்சம் தூரம் வந்தார். ஸோ மகிழினி வந்து சரி நீ பார்த்து போய் தூங்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. வீட்டிலேருந்தே வந்து ஒரு 11 o'clock தாங்க அப்படிங்கையில் தான் கிளம்பணும். ஏன்னா பஸ் டைம் வந்து மாற்றி போட்டிருந்தாங்க. அந்த பஸ் வந்து லைவ் லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ணி நம்ம பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தாங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் லேட்டாக வந்து கிளம்பி அப்படியே வந்து ஒட்டந்தரத்துக்கு வந்துட்டோம். மணி வந்து கொண்டு போய் காரை வந்து செட்டில் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான், அத்தை, பிள்ளைங்க 3 பேர் அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் 1 year பேக் நாங்கள் வந்து திருச்செந்தூர் வந்து போயிருக்கையில் வந்து சாமி வந்து பார்க்க முடியல. ஸோ ஒரு வருத்தமாகவே இருந்துச்சு. நானும் அடிக்கடி நினைப்போம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு இது போக முடியாமையே இருந்துச்சு. மணி நீ ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீல்ல நாளைக்கு வேலை உனக்கு வேறு பர்த்டே. சடனாக வந்து சொன்னார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தாங்க வந்து சொன்னார், நம்ம வந்து உன் பர்த்டே அதுக்கும் திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு அப்படியே சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். பெருசாக நம்ம என்னங்க ஆசைப்பட போகிறோம்? ஒரு இடத்துக்கு வந்து நமக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போகிறதே வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நாங்கள் எல்லாருமே நைட்டோட நைட் வந்து கிளம்பிட்டோம். மெயினாக வந்து திருச்செந்தூர் போகிறோம் அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். அதனால் இந்த வாட்டி வந்து சாமி பார்க்க முடியாமல் போயிருமோன்ற மாதிரி ஒரு வருத்தம் இருந்துச்சு. பட் வந்து இன்றைக்கி வந்து டியூஸ்டே நைட்டு தான் நம்ம கிளம்புறோம். வெனஸ்டே வந்து மேக்ஸிமம் பெருசாக கூட்டம் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலே வந்து புதன்கிழமையும் கரெக்டாக வந்துச்சுங்களா, அதனால் சடனாக வந்து கிளம்பிட்டோம். யார் பர்த்டேக்கு? எனக்குங்க பர்த்டே, அம்மாவுக்கு தான் பர்த்டே. கேக் எங்கே வாங்கணும்? எந்த கேக் வாங்கலாம்? ஹாப்பி பர்த்டே கேக் வாங்குன்றா. சரி வாங்கிடலாமா? ஹாப்பி பர்த்டே. பாப்பா வந்து செகண்ட் மெசேஜ் சொல்லுது. ஃபர்ஸ்ட் மெசேஜ் யாருன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த சிவசக்தி தான் சொன்னாங்க. அங்கே வரு வாங்கி கொடுங்க. வரையில வாங்கிக்கலாம். ஹாப்பி பாப்பா இன்னும் 25 நிமிஷம் இருக்கு பாப்பா அம்மா ஹாப்பி பர்த்டேக்கு. இல்லையா? வானா வந்துருமா பாரு, இப்போ தான் வந்துக்கிட்டே இருக்குது. அது எங்கேயோ வருது, தங்கச்சி அம்மா விட்டுக்கிட்டே வருது. ஆனால் மகிழினி இப்படி போனதே இல்லைல்ல? நீயுமே போனதில்லை ரித்துவின்? ஸ்பீடாக வருதா? ஆ
எட்டி பார்த்தா எப்படி வரும்? கிட்ட வந்துருச்சுப்பா. அந்த பஸ் இல்லை, அது தேனி வண்டி, அது இல்லை. 66 அப்படின்னு வரும் அந்த வண்டி. டிஎன் 66 அப்படின்ற வர வண்டியில் ஏறு. வண்டி நிப்பாட்டுவாங்க, நம்ம முன்னாடி வந்து நிப்பாட்டுவாங்க. ஏன்னா அந்த பஸ் தான் ஆறு அடிக்கிறாங்க. வா ஏறுங்க, இந்த வண்டி தான். மகிழினியும் சரிங்க, ரித்வினும் சரி, 2 பேருமே வந்து இந்த மாதிரிலாம் நைட் ட்ராவல் நாங்கள் பஸ்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து போனதில்லை. காரில் போயிருக்கோம். இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸில்னு போனதே கிடையாது. நானுமே வந்து மணி மேரேஜ் பண்ண புதுசில் நானும் அவர் மட்டும் பெங்களூருக்கு இந்த மாதிரி வந்து போயிட்டு வந்ததாங்க. பெருசாக வந்து பஸ்ஸில் இந்த அளவுக்கு வந்து லாங் ட்ராவலாக போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடையாது. ஸ்லீப்பர் தான் பார்த்தாரு. ஸ்லீப்பர் வந்து டிக்கெட் வந்து ஃபுல்லு. ஸோ வந்து எல்லாமே செமி ஸ்லீப்பர் தான் இருந்துச்சு. அதனால தான் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து போட்டு விட்டுருந்தாங்க. டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து போனோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டுக்காக வந்து ஒரு கடையில் நிப்பாட்டியிருந்தாங்க. மகிழினி ஸ்டில் 1:00 வரைக்கும் தூங்கவே இல்லை, வேடிக்கை பார்த்துட்டே வந்தா. பாப்பா நீயும் சொல்லிடு. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. இப்படி சொல்லு. தேங்க் யூ. முட்டாய் வாங்கலாம். அதெல்லாம் உங்கள் அப்பா வாங்கி தர மாட்டேங்குது. ஏய், முட்டாய் யார் வாங்கி தரணும்? அம்மா தான் வாங்கி தரணும். அப்பா தான் வாங்கி தரணும். நான் அம்மா சொல்லிட்டா. அண்ணன் தூங்கி 1 மணி நேரம் ஆச்சு. ஆனால் உனக்கு ஒரு சொட்டு தூக்கம் வரல. தூங்கிக்க பாப்பா. நாளைக்கெல்லாம் போட்டு பாதின்னு பாதிச்சிடல. மகிழினியை அங்கே தூக்கி தூங்கு பாப்பான்னு சொல்லி போட்டதாங்க. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் வந்து தான் வந்து இறங்குனா. இடையில வாட்ரு வேணும் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலை எடுத்தவன் நான் திரும்பி பஸ்லேருந்து எடுக்கிறக்கே மறந்துட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே நெக்ஸ்ட்டு கோயில் வாசல் வரைக்கும் ஒரு டவுன் பஸ் போகலாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே வந்தோம். அங்கே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. அப்பயே வந்து கூட்டங்க. எப்படின்னா நைட் ட்ராவல் நம்மள மாதிரி எத்தனையோ பேர் வந்து பிளான் பண்ணிலாம் வருவாங்கல்ல. என்னடா ஒரு பஸ்ஸே ஃபுல்லாக இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே கொஞ்சம் அப்படியே ஷாக் ஆகிட்டே நடந்து போயிட்டுருந்தோம். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்திருக்கையில கார் எங்கேயோ நிப்பாட்டியிருந்தாங்க, எங்கெங்கேயோ நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே வந்தோன்னு மணி சொல்கிறாரு, ஏதோ ரொம்ப புதுசாக இருக்குது, போன வருஷம் தான் வந்தோம், அதுங்குள்ளே கோயிலே அடையாளம் தெரியாமல் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அடையாளமே தெரியாம அங்கே நேரம் போ கடலுக்கு. எந்த லைன்லையும் இப்போதைக்கு கூட்டம் இல்லை. நாங்கள் மார்னிங் வந்து ஒரு 5:30 அப்படிங்கலாம் கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமா? ம். எங்கேயுமே மாமா கூட்டிட்டு போக மாட்டாரா? இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். மாமா மேக்ஸிமம் எங்கேயுமே வர்றதுக்கு லைக் பண்ணிக்க மாட்டாருங்க. வந்தாலும் கொஞ்சம் எல்லாமே இந்த கூட்டத்தில் நின்று போனோம் அப்படின்னா கொஞ்சம் அவருக்கு பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ நேரம் நிற்கிறதா, எவ்வளோ நேரம் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவார். அதனால தான் மேக்ஸிமம் எங்கள் மாமா எங்கேயுமே எங்கள் கூட வரமாட்டாங்க. அத்தை அப்படி கிடையாது, சோசியலாக எல்லா இடத்துக்குமே போகணும், ஜாலியாக வரணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இப்போல்லாம் நாங்கள் எங்கேயாச்சும் போகிறோம், இல்லை ராஜாத்தி அவங்க டீச்சர் இருக்காங்க, அவங்க யாராச்சும் எங்கேயாச்சும் போனாலும் அத்தை வந்து மிக்ஸ் ஆகி வந்து நாங்கள்லாம் கூட்டிகிட்டு போய்க்கிறது. இது வந்து எங்களோட சடன் பிளான் அப்படின்னே சொல்லலாம், கோயிலுக்கு வர்றது. அதனால தான் அவங்ககிட்டையும் பெருசாக நாங்கள் யாரும் சொல்லலை. நாங்கள் வந்து சடனாக கிளம்பி வந்துட்டோம். நான் கூட்டு போயிட்டேன். உனக்கு என்னப்பா ஈஸியாக சொல்கிறேன். சரி சரி போ கை கட்டா. ஜாலியா மகிழினி.
எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க? அரை மணி நேரம். ஏய் 20 நிமிஷம் தான் நிற்கிறீங்க. அலை கிட்ட வந்துட்டோம்ல. எங்க பர்த்டேக்கு எடுத்த இந்த ட்ரெஸ்ஸு வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சுங்க. சடனாக வந்து இந்த ஒரு குவாட் செட் வந்து நான் ஆர்டர் போட்டு வந்து வாங்கியிருந்தேன். இதுதான் என்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிள்ளைங்க 2 பேருமே காலையில் வந்ததுலேருந்து எப்படி நைட்லேருந்தே மாற்றி மாற்றி விஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரித்வின் தான் வந்து தூங்கி எந்திரிச்சிட்டு இப்போ தான் வந்து விஷ் பண்ணா. காலையில் கோயில்கிட்ட வந்து நாங்களும் ஒரு 7 o'clock அப்படிங்கையிலலாம் வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே வந்துட்டோங்க. ஏய் அங்கே பாரு மயில். சரி நடங்க நடங்க. வரேன். ஃப்ரீ தரிசனத்தில் வந்து கொஞ்சம் கூட்டங்க நின்றுருந்தோம் அப்படின்னா ஒரு 2 hours 2.5 hours ஆயிருக்கும். 100 ரூபா டிக்கெட்டில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் நாங்களும் வந்து 100 ரூபா டிக்கெட்லேயே வந்து கிளம்பிட்டோம். லைன் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் சுற்றி அடித்து கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுலேயே வந்து கிளம்பிட்டோம். சாமி பார்த்துட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிள்ளைங்களுக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கல. எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து சாமி பார்க்கறக்காக அப்படியே கிளம்பி வந்துட்டுருக்கோம். சாமி கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 hours அப்படிங்கையிலலாம் சாமி பார்த்துட்டேங்க. ரொம்ப மன நிறைவாக வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் யாராவது திருச்செந்தூரில் இருக்கீங்க அப்படின்னா காலையில் இப்போ டைம் வந்து 8:30 சாமி பொறு நாங்கள் 7 மணிலேருந்து 8:30 ஆயிடுச்சு சாமி முடிச்சு வெளியே வரதுக்கு. அங்கே பாரு கடல். ஏமினா போன டைம் இங்கே இது வரையும் வந்து அடிச்சிட்டு இருந்துச்சுல ஞாபகம் இருக்கா? அம்மா போன டைம் கடல் இது வரையும் வந்து அடிச்சிட்டு இருந்துச்சுமா ஆளை. இப்போ கல் போட்டாங்க சரியாமல் இருக்கிறதுக்கு, சரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் கடல் ஆளை இது இவ்வளோ தூரம் வந்துச்சு. பாபா ஜேசிபி எப்படி? இப்படிதான் கடலை வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த விளாக் இதோட பெருசாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாக் வந்து மீனாவுக்கு வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். அதை பற்றி தான் இருக்கும். ஓகே, இந்த வலையில் வந்து திருச்செந்தூரை வந்து கொடுக்கலான்னு தான் பிளான். அதனால தான் இங்கே இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இங்கே வந்து கொடுக்குறேன்.